இன்றைக்கி ரெசிபிங்க சுவையான கிச்சடி ரெசிபிங்க. கிச்சடிலேயே நிறைய வகைங்க இருக்குங்க. இந்த கிச்சடி வந்துங்க லைட்டாகவும் வெரி டெலிஷியஸ், டிஃபன்லேயும் லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். கிச்சடிக்குங்க அரிசி வந்து தேவைப்படுங்க. அரிசி வந்துங்க நாங்கள் வந்து 200 கிராம் அரிசி எடுத்துருக்கோம், பாஸ்மதி அரிசி. நல்லா வந்து நீங்கள் அரிசி வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறமாங்க 2-3 தண்ணி நம்ம அரிசி வந்து கழுவிக்கணும். கழுவி ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சா போதும் பாஸ்மதி அரிசி. மற்ற நார்மல் அரிசியும் நீங்கள் வந்து அப்படியே கூட நம்ம செய்யலாம். அப்புறமாங்க இந்த வடிச்சிட்டு இந்த 2-3 டைம் நம்ம கழுவியாச்சு. இப்போ நல்ல தண்ணி போட்டு பருப்பு வந்துங்க பாசி பருப்பு வந்துங்க 50 கிராம் எடுத்துருக்கோம். இதுவும் நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்தோம். இதுவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. அது வரைக்கும் நம்ம வந்து குருமா ரெடி பண்ணிடலாம். எப்படியும் ஒரு 20 நிமிஷம் இது வந்துங்க ஊறட்டும். இப்போ வந்துங்க ப்ரெஷர் குக்கர் வந்து 5 லிட்டர் எடுத்துருக்கோம். ஆயில் வந்து 30 ml போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் லவங்கம் 7, ஏலக்காய் 7, 4 பட்டை போட்டுக்கோங்க. இந்த கரம் மசாலாங்க வாஷ் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ வந்துங்க வெங்காயம் வந்துங்க 150 கிராம் வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்துங்க நீங்கள் வந்து இப்போ நம்ம அந்த கரம் மசாலா போட்டதும் இது போட்டுடுங்க. வெங்காயம் வந்துங்க கண்ணாடி பதத்துக்கு நல்லா வந்து வதக்கிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிச்சடி ரெசிப்பியில் நிறைய வகைகள் இருக்குது. இந்த கிச்சடி ரெசிபி வந்து நீங்கள் சிம்பிளாகவும் டேஸ்ட்டு வந்து சொல்லவே முடியாது, சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து சால்ட்டு போட்டு வதக்கிடலாம். 3 நிமிடம்ங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வெங்காயத்தை வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு விழுந்துங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு நீங்கள் போட்டதும் 1 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அந்த பச்சை வாசனை போயிடும். அப்புறமா நீங்கள் வந்து மஞ்சள் பொடி வந்துங்க சும்மா ஒரு 3 பிஞ்ச் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், போதும். மஞ்சள் பொடி போட்டு நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்புறமா பச்சை மிளகா ஒரு 4, கொத்தமல்லி ஒரு 1/2 கைப்பிடி, 1/4 கைப்பிடி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் க்ளீனாக. புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணதும் 1 நிமிஷம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த ஃப்ளேவர் எல்லாம் நம்ம வந்து புதினாவில் இறங்கட்டும். இப்போ வந்துங்க தக்காளி வந்து 150 கிராம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நீங்கள் நல்லா வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிடணும். இப்போ வந்துங்க அரிசி வந்துங்க பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச அரிசிங்க வடித்து தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மெஷர்மெண்ட் வந்து நம்ம கரெக்டாக போட முடியும். இப்போ அரிசி வந்துங்க போட்டதும் குருமாவில் நல்லா வந்துங்க ஒரு 10 டைம் நீங்கள் நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். நடுவில் நீங்கள் இப்படி கிண்டிகிட்டே இருங்க. இப்படி செய்யும்போது அந்த குருமாவில் இருக்க அந்த மசாலாஸ் எல்லாம் வந்து நம்ம அரிசியில் ஊறுங்க. இந்த கிச்சடி வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. முதல்ல நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. 1 டம்ளர் அரிசிக்குங்க 2.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யுங்க. சுவையான கிச்சடி ஈஸியாக நம்ம வீட்டிலே ப்ரெஷர் குக்கரில் நம்ம செஞ்சிடலாம். இப்போது தண்ணி ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்துங்க நீங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு கீ வந்துங்க 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கீ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ என்னுடையது நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன செய்யலாமன்னா அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டுடுங்க. 2 விசில் வந்ததும் லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சு 5-7 நிமிஷம் தம்மு போட்டுடுங்க. இப்போ பாருங்கள் 5-7 நிமிஷம் நம்ம தம்முக்கு போட்டுடலாம். இப்போ வந்துங்க 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ப்ரெஷர் குக்கரோட ப்ரெஷர் இறங்கினதும் நம்ம லீடு ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பரான உதிரியாக கிச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க.
இந்த ரெசிபிக்கு தொட்டுக்கிறதுக்குங்க தக்காளி சட்னி என்னுடைய யூடியூப் சேனலில் வீடியோ இருக்குங்க, நீங்கள் போய் பாருங்கள். தேங்க்யூ. அல்லாஹ்.